ராதாகிருஷ்ணா வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை தினம் ஒரு திருவிளையாடலாக பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 49வது திருவிளையாடல் திருவாலவாய் படலத்தை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நேற்று நாரைக்கு எப்படி முக்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் சகுனபாண்டியனோட காலத்தில் நடக்குது. சகுனபாண்டியனுக்கு அப்புறமேட்டு சித்திநாதன், சித்திபூஷணன், சித்திரத்வஜன், சித்திரவர்மன், சித்திரசேனன், சித்திர விக்ரமன், ராஜமார்த்தாண்டன், ராஜசூடாமணி, ராஜசார்த்தூலன், ராஜகுஞ்சரன், சத்ருகுஞ்சரன், பீமரதன், பீம பராக்கிரமன், பிரதாப மார்த்தாண்டன், விக்ரம கஞ்சுகன், யுத்த கோலகன், அதுல விக்ரமன், அதுல கீர்த்தி, கீர்த்தி விபூஷணன் அப்படின்னு சொல்லிட்டு 21 தலைமுறை வந்துடுது. அதுக்கப்புறமேட்டு ஒரு மனுவோட ஆட்சி காலமே முடிஞ்சிருது. அதனால் இந்த உலகமே பிரளயத்தில் இருக்குது. அப்படி பிரளயத்தில் வெள்ளம்லாம் அடிச்சிட்டு போகும்போது கூட நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் பொற்றாமரை குளமும் ஒன்றுமே ஆகாமல் அப்படியே இருக்குது. அந்த நாகமலை, பசுமலை இதெல்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் புதுசாக உலகம் உருவாகுது. அப்படி உருவாகும் போது நம்மளுடைய சேர சோழ பாண்டியர்கள் எல்லாருமே வராங்க. அப்படி வரும்போது வங்கிசேகர பாண்டியன் அப்படிங்கிற ராஜா மதுரைக்கு அரசனாக வராரு. அவர் அப்படி வரும்போது மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது. அவரும் மீனாட்சி அம்மன் மேலே ரொம்ப தீவிரமான பக்தியெல்லாம் இருக்கார். அப்போ மீனாட்சி அம்மன் கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி மக்கள் எல்லாம் அதிக பேர் இருக்காங்க, இருக்கிறதுக்கு இடம் பத்தலை, இந்த மதுரையோட அளவு எல்லை எது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, அதனால் பழைய எல்லையை எது அப்படின்னு சொல்லி நீ தான் எனக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மீனாட்சிக்கிட்ட அப்ளிகேஷன் போட்டால் யார்கிட்ட போகும்? நம்மளுடைய சுந்தரேச பெருமாள் கிட்ட தான் போகும். உடனே அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு சித்திர வடிவத்தில் வந்தார். அவர் கையில் ஒரு கங்கணம் போட்டிருக்கார, பாம்பு வச்ச மாதிரி. உடனே அந்த கங்கணத்தை போட்டு நீ இந்த மதுரையோட எல்லையை காமி அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த பாம்பு என்ன பண்ணுது, இந்த மதுரை எல்லை எது எது இருக்கோ அதெல்லாம் போய் சுற்றி ஒரு அப்படியே அந்த மதுரையை சுற்றி ஒரு வட்டமாக வந்துடுது. வந்ததுமே உடனே அந்த ராஜா அதை பார்த்துட்டு அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு, சக்கரவாளகிரி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. அது அப்படியே சக்கரை மாதிரி வட்டமாக இருக்குல்ல, அதை பார்த்ததும் அவருக்கு அது தோணிருச்சு. ஆனால் அந்த பாம்பு சிவபெருமான் கிட்ட என்ன கேட்குது, நான் தானே இந்த மதுரையோட எல்லையை வரையறுத்தேன், அதனால் இந்த ஊருக்கு என்னுடைய பேர் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதனால் சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு, ஆழமாகிய பாம்பு அளந்ததுனால இந்த ஊருக்கு ஆலவாய் அப்படின்னே பேர் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. பாண்டிய மன்னனும் அதை ஏற்றுக்கிட்டு திரு ஆலவாய் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பாம்பு சுற்றி வந்ததுனால அங்கே இருக்கிற எல்லையில் இருக்கிற மதில் சுவருக்கு கூட ஆலவாய் மதில் அப்படின்னு சொல்லி பேர் வந்துருச்சு. நம்மளுடைய மதுரைக்கு தெற்கு புறத்தில் திருப்பரங்குன்றமும், வடக்கு புறத்தில் ரிஷபமலையும், மேற்கு புறத்தில் திருவேங்கடமலையும், கிழக்கு பக்கத்தில் திருபுவனமும் எல்லைகளாக இருக்குது. எவ்வளவு பிரளயங்கள் வந்தாலுமே மதுரை அழியாத நகரமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு ராஜா தன்னுடைய எல்லை எது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு, நீ இந்த உலகத்தையே ஆட்சி செய்ப்பா அப்படின்னு சொல்லலை. அவருடைய எல்லை ஏதோ அதை மட்டும் அவருக்கு வரையறுத்து கொடுத்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே நீ ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அவருக்கு ஆணையிட்டிருக்காரு. நம்மளுக்கு எந்த விஷயம் தெரியலைன்னாலும் அடுத்தவங்களை கேட்குறதுக்கு பதிலாக கடவுளை கேட்டோம் அப்படின்னாக்கா கடவுள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்மளுக்கு நல்ல விதமாக சொல்லி புரிய வைப்பார். நம்மளுக்கும் எப்போவுமே எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல சோமசுந்தரேச பெருமானையும் மீனாட்சி அம்மனையும் வேண்டிக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.